வணக்கம் என் அன்பு இனி தமிழர்கள். இது அந்தமான் காலையில் பார்த்தீங்கன்னா 5:15 ஒரு பஸ்ஸில் பார்த்துருக்குறீங்க. மார்கழி மாதம் அப்படின்னா எல்லா கோயிலையும் கூட்டம் இருக்கும். மார்கழியின் கடைசி நாள். சரி, இப்போ பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இப்போ பஸ்ஸில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். சுவாரஸ்யமாக இருக்கும். இது அந்தமான். இப்போ என்ன சுவாரஸ்யம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள்லாம் இருக்கிறாங்க, எப்பயும் போல இருக்கிறாங்க. இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா, இதில் டிரைவர் இருக்கிறாரு, கண்டக்டரே இல்லை. பொதுவாகவே நான் அந்தமான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சும்மாவே டிக்கெட் யாரும் எடுக்க மாட்டாங்க. எனக்கு இங்கே டிக்கெட் கொடுக்காம பைசா கேட்பாங்க கண்டக்டர். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் டிக்கெட் எடுக்காம எஸ்கேப் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் இப்போ கண்டக்டர் இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் இங்கே கொண்டாட்டம் தானே நம்ம நினைப்போம். அப்படி தான் இல்லை. பொதுவாகவே நம்மக்கிட்ட உள்ள போனால் என்ன அப்படின்னாக்கா, பெருசாக ஆளுகள் இருக்கும்போது நம்ம எல்லா வேலையும் பார்ப்போம். அப்போ நம்ம திறமையை காட்டணும் அப்படின்னு. ஆளுகள் இல்லை அப்படின்னாக்கா நல்லவனாகவே இருப்பான். அதுக்கு உதாரணம் தான். டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடாங்க இறங்கும்போது வைக்கும்போது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, டிரைவரே பஸ் அந்த இடத்துல நிப்பாட்டி டிக்கெட்டு எடுக்கிறாரு. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் அவருக்கு தெரியும்ல இந்த மாதிரி மக்கள் பண்ணுவாங்க அப்படின்னால டிக்கெட் எடுத்து நிப்பாட்டி வண்டி ஓடுறாரு. ஏன்பா கண்டக்டர் இல்லாமல் பஸ் ஓடுதுன்னு கேட்கலாம். விடிய காலையில்னால பார்த்தீங்கன்னாக்கா கண்டக்டர் எல்லாம் வரதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அதனால் டிரைவர் மாத்திரம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. இடையில கண்டக்டர் பார்த்தி அப்படின்னாக்கா ஏறிக்குவாங்க வண்டி மேலே. ட்ராவல் தான் போய்கிட்டு இருக்குது, வைக்குது. ஒவ்வொரு ஆள் மாறி உட்காந்துட்டு இருக்கிறா. அதே வீடியோவில் பார்த்துருக்குறீங்க. அவர் கண்டக்டர் அப்பப்போ நிப்பாட்டி இந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா டிரைவர், கண்டக்டர் கிடையாது. அதையும் பார்த்துக்கணும். இப்போ அவரே போய் பஸ்ஸுலையும் உட்காருவார், அதையும் பார்க்கணும். சரி, இப்போ எந்த இடத்துல உட்காந்துட்டார்ல அதே கரும்பு சட்டை, அதுதான் விஷயம். இப்போ வண்டி மறுபடியும் மூவ் ஆகுது. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னடா ஸ்டாலின் அவர்கள் போட்டாவே, உதயநிதி ஸ்டாலின் போட்டால் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி இருக்குன்னு கேட்க வேணாம். நம்ம காமராஜர் சிலை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டெய்ரி பாம்பு. அந்த இடத்துல வண்டி நிற்கிது. நம்ம காமராஜர் ஐயா கம்பீராக நின்றுட்டு இப்போ போயிட்டுருக்கு. நம்ம எப்பயும் பார்க்கக்கூடிய ஒரு கோயில் ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும், விநாயகர் கோயில். மார்கழி கடைசி நாள்னால அந்த விநாயகர் கோயிலையும் பார்த்துருவோம் எந்தளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு தான் அந்த வீடியோவே எடுத்தேன். சரி, வேறு மற்ற விஷயங்களையும் சொல்லலாமே அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக சொல்லிட்டேன். பார்த்துருக்குறீங்க. இன்றைக்கி பொங்கலுங்கள் எதுவும் கொடுக்கல கடைசி நாள்னால. இல்லை சீக்கிரமே காலம் முடிஞ்சிருச்சா என்ன அப்படின்னு தெரியலை. மக்கள் பத்தி பரவசோட கூட்டமாக அரோகரா போட்டுக்கிட்டு சாமியை கும்பிட்டுருக்கா. அதே வீடியோவை பார்த்துருக்குறீங்க. நம்மளும் சாமியை கும்பிட்டுக்குவோம். ஏதாச்சும் கிடைக்கட்டு வைக்கட்டு நமக்கும் எல்லாம் நல்லா இருக்கட்டும், உலகம் நல்லா இருக்கட்டும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஜார் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது அந்த லாஸ்ட் எண்டு தான் பஜார். அதுக்கப்புறம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பெருசாக. அங்கே தான் போய் பஸ் நிற்கும். இப்போ இடையில நான் இறங்கிறனால இதோட இது எல்லாம் முடிஞ்சு. எல்லையை தாண்டி நானும் வரமாட்டேன், நீங்களும் வரக்கூடாது. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நாளைய பொங்கல் இன்றைய வாழ்த்துக்கள் நண்பர்களே.